Hi guys, good morning. So today's energy என்னன்னு பார்க்கலாம். Today's energy என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி as usual slot announcement காலையில் 12:30லேருந்து 2 o'clock வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கப்புறம் 3:30லேருந்து 5 o'clock வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா ஈவினிங் 7:30லேருந்து 9 o'clock வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்லாட் வந்து 1.5 hour ஸ்லாட்டு எய்தர் ஃபார் கால் செஷன் ஆர் ஃபார் லைவ் டேரட் கார்டு ரீடிங். ஓகேயா, கால் செஷனுக்கு எல்லாருமே ரேட் கேட்குறீங்க. கால் செஷன் ரேட்டு வந்து 1500 rupees 1.5 hours. லைவ் டேரட் கார்டு ரீடிங்க்கு வந்து 2500 rupees, எய்தர் அ பர்சனல் ரீடிங் ஆர் எய்தர் ஃபுல் ட்வின் ஃப்ளேம் ரீடிங். ஓகேயா, இது போக கோச்சிங் வந்து ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியன் மேனிஃபெஸ்டேஷன் கோச்சிங் லட்டு மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தமிழில் ரெடியாக இருக்குது. நீங்கள் கோச்சிங்கை வாங்கி ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வரணும். ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்போம். அந்த எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் உங்கள் வாழ்வியெல்லாம் அமைச்சிக்கும் போது தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஓகேயா, ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் 1/2 hour பேக்கப் கால் செஷன் கொடுத்துருப்போம் 6 monthsக்கு. அந்த டெய்லி பேசிஸில் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். உங்கள் ஜேர்னியை ஈஸியாக மார்ச் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ என்னோட கேரண்டி வந்து வித்தின் 6 to 8 months உங்கள் ட்ரீம் லைஃபே கம்ப்ளீட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்கள் ஹாப்பியாக வாழலாம். உங்கள் ட்ரீம் லைஃப்பில் ஒன் அமங் யுவர் ட்ரீம்ஸ் தான் உங்கள் ட்ரீம் பர்சன். ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ஆமாம் கைஸ், பின்னாடி இருக்கிறது வந்து April 2nd halfக்கான ட்வின் ஃப்ளேம் மெசேஜஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கார்ட்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். நான் ட்வின் ஃப்ளேம் பற்றி போடுற குட்டி குட்டி ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டுடேஸ் எனர்ஜி வந்து ஓ மை காட், 10 of swords. 10 of swords அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 10 of swords இஸ் லிட்ரலி பிட்ரேயல் பை அதர்ஸ். நம்ம யாரெல்லாம் நம்ம ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே வச்சுருக்கோமோ, ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க, இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பிலவ்டு பர்சனை வச்சுருக்கோமோ, அவங்களாலேயே வந்து என்ன சொல்கிறது, நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்கக்கிட்ட. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் ஏமாற்றம் இருக்கும். ஏமாற்றம் இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவங்க வந்து பப்ளிக் ஃபோரமில் அவங்களோட இமேஜ் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளை டீஃபேம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளோட ஹார்ட்டு, நம்மளோட என்ன சொல்கிறது, உயிர்ப்பு எனர்ஜி இதெல்லாம் சுக்கல் சுக்கலாக உடைக்கிற தருணம். இதுதான் வந்து 10 of swords. ஸோ இதை எல்லாமே நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நடந்திருந்தா கூட இப்போ யோசிக்கும் போது எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்படி தான் இந்த பர்சன் நம்மளை ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இன்னைக்கான எனர்ஜி. இனி நாளைக்கான எனர்ஜி என்ன நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பாய்.